நமது பள்ளியில் இன்று இனிதே முப்பெரும் விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடர உள்ளது. கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த நாள், இலக்கியம் என்ற தொடக்க விழா ஆகிய முப்பெரும் விழா இங்கே தொடர்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் வருகிறார்கள். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, போற்றுதலுக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களே, அன்பிற்குரிய உதவி தலைமை ஆசிரியர்களே, வணக்கத்திற்குரிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் முதல்வர் அவர்களே, போற்றுதலுக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அறிவுகளால் அமைந்திருக்கும் எனது அருமை இருபால் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மங்களகரமான வேலையில எனது நன்றி கலந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல் பிறக்கும் இடமெல்லாம் சிந்தனை மலரும், சிந்தனை மலரும் இடமெல்லாம் சமூகம் செழிக்கும். அந்த செழிப்பின் விதையாய் இன்று நம் இலக்கிய மன்றம் இக்கல்வியாண்டியுடைய தனது முதல் பயணத்தை தொடங்குகிறது. இன்று நாம் கூடியிருக்கும் இந்த பிஷப் ரெமிகியஸ் கூட்டரங்கு ஒரு அரங்கம் மட்டுமல்ல, கனவுகள் கவிதையாகும் களஞ்சியம், கற்றல் பண்பாடாகும் கல்வி கோயில், தமிழின் தேனிசை ஒழிக்க தயாராக இருக்கும் திருவாயில். இன்று 3 மகத்தான நிகழ்வுகள் ஒரே மேடையில் களம் கோர்த்துள்ளன. கல்வி வளர்ச்சினால் ஒவ்வொரு குழந்தையின் கையிலும் புத்தகத்தை வைத்த பெருந்தலைவரின் கனவை நனவாக்கும் நாள், காமராஜர் பிறந்த நாள், எளிமை என்னும் அரச சிம்மாசனத்தில் அமர்ந்த மகத்தான தலைவர் பிறந்த நாள், இலக்கியம் என்ற தொடக்க விழா. ஆம், சொற்கள் சிறகடித்து சிந்தனைகள் வானம் தொடும் இனிய தொடக்க நாள். அறிவுக்கும் பண்பாட்டிற்கும் தமிழுக்கும் மனித நேயத்திற்கும் ஒரே நேரத்தில் நாம் வணக்கம் செலுத்தும் அரிய தருணம் இது. தமிழ் தாய் வாழ்த்து. மொழி இனத்தால் இனம் வாழும், தமிழ் இருந்தால் பண்பாடு வாழும். தமிழ் தாய் வாழ்த்தால் நிகழ்ச்சி தெய்வீகமாக தொடங்கும். எனவே இந்த இனிய தருணத்தில் தமிழ்தாய் வாழ்த்தினை இசைக்க நமது பள்ளி மாணவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்கவும். தமிழின் மனம் வீசும் இனிய குரல்களால் இவ்விழாவுக்கு மங்களம் சூட்டிய மாணவிகளுக்கு இதயபூர்வமான வாழ்த்துகள்.
வரவேற்புரை. விருந்தோம்பல் தமிழரின் உயிர் மூச்சு. வரவேற்புரை ஒரு மரபு மட்டுமல்ல, அது அன்பின் மொழி. இந்த இனிய முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் தமது இனிய தமிழாலும் இதமான சொற்களாலும் வரவேற்க நமது இலக்கிய மன்றத்தின் செயலாளரும் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியருமான திருமதி பரமேஸ்வரி அம்மா அவர்களை உங்களுக்காக அன்போடு மேடைக்கு அழைத்துள்ளேன். பெற்ற தாயையும் பிறந்த நன்னாட்டையும் கற்ற தமிழ் அன்னையையும் வணங்கி வந்தோரை வரவேற்கும் சிறப்பான தருணம். ஜூலை 15 முப்பெரும் விழா காணும் இந்த நன்னாள் கல்வி வளர்ச்சி நாள், காமராசர் பிறந்த நாள், இலக்கிய மன்ற தொடக்க விழா. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்ய எக்ஸலன்ஸ் பள்ளியின் முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வார்த்தையில் ஊக்கமும் வழிகாட்டுதலில் முன்னோடியுமாய் நல் மாணவனை உருவாக்கும் உன்னத மனிதர் இவர். பள்ளியே எனக்கு வீடு தெரியாது, அவர் செல்லுது. நான் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எளிமை இவர் அடையாளம். படித்த மேதை, பார் போற்றும் பண்பாளர், நாடு போற்றும் நல்ல மனிதர், தமிழ் நெஞ்சங்களின் விடிவெள்ளி, பேச்சாளர், எழுத்தாளர், ஆசிரியர் என தன் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் இவர். சிறிய வயதிலேயே அரசு பள்ளி ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் என்ற பெருமைக்கு இவர் இலக்கணம். நல்ல மாணவர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சிறந்த ஆசிரியர்களையும் உருவாக்குவதே தமது கடமையாக கொண்டவர். சிறப்பு பயிற்சி பட்டறையில் ஐயாவுடன் படித்த மாணவி என்ற பெருமை எனக்குண்டு. தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என்று நம் எல்லோருக்கும் தெரியும். உயர்தனி செம்மொழி என்ற பாட புத்தகத்தை எழுதிய பெருமை நம் சிறப்பு விருந்தினரையே சாரும். மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி பரிசளிக்க நம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என விழா சிறக்க உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறுவது நம் பண்பாடு. நம் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியர் ஸ்ரீ அலுவலகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைமை ஆசிரியர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வருங்கால இந்தியாவின் எதிர்கால சூழலான என் பள்ளியின் மாணவ மாணவிகளை வருக வருக என்று நன்றி. வரவேற்ற வார்த்தைகள் காதில் மட்டும் ஒழிக்கவில்லை, இதயத்தின் வாசலிலும் இனிமையாய் குடியேறின. அன்பாய் அலங்கரிக்கப்பட்ட உங்கள் வரவேற்பு இன்றைய விழாவின் முதல் வெற்றியாக அமைந்தது. தங்களின் இனிய வரவேற்புக்கு எனது மனமான நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறேன். தொடர்ந்து சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யும் இனிய வேளாண் மனம் பரப்புவது அதன் இயல்பு. மாண்பை மதித்து போற்றுவது நமது பண்பு. இன்று நம்மிடையே வருகை தந்துள்ள மாண்புமிகு சிறப்பு விருந்தினரான அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சபா சிலம்பரசன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து சிறப்பு செய்திய நமது முதல்வர் திரு சாந்தி ராஜா அவர்கள் உங்களுக்காக அன்போடு அழைத்து வருகின்றோம். காரவழியா
ஐயா அண்ணா அவர்களை வாழ்த்துவோம். ஐயா அவர்களும் எக்ஸலன்ஸ் முதல்வர் ஐயா அவர்களும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். போற்றிய அரசனுக்கும் வெற்றிய கோவிலுக்கும் நன்றி. தொடர்ந்து தலைமை உரை. ஒரு பள்ளியின் கட்டிடம் கற்களால் உயரலாம், ஆனால் அதன் பெருமை உயர்வது ஒரு நல்ல தலைமைத்துவத்தால். மாணவர்களின் எதிர்காலம் வளர்வது ஒரு தலைமை ஆசிரியரின் தொலைநோக்கு பார்வையால். தொடர்ந்து கல்வி பணியில் அர்ப்பணிப்புடனும் மாணவர்களின் முன்னேற்றத்தில் இடைவிடாத அக்கறையுடனும் செயல்பட்டு வருகின்ற நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பிற்குரிய வேல் சந்திரசேகரன் அவர்களை தலைமையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த உங்கள் சார்பாக அன்போடு அழைத்து வருகின்றேன். பள்ளி வளர்ச்சி நாள் விழா, இலக்கிய மன்ற தொடக்க விழா ஆகியவற்றிற்கு இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர், இவரை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு 19 ஆண்டு காலம் முதுகலை தமிழ் ஆசிரியராகவும் உதவி தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றி கடந்த வருடம் ஜூலை மாதம் வீக்கிழக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக பணியேற்றி மிக சீரும் சிறப்புமாக அந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சமச்சீர் பாடநூல் வந்துள்ளோம் ஒன்றுதான் 10வது. அதில் ஒரு 5 பாடங்கள் 10ஆம் வகுப்பில் எழுதியிருக்கார். இப்பொழுது இங்கே படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு பாடத்திலே நாடகக்கலை பேச்சுக்கலை என்ற தலைப்பில் ஒரு அழகு ஐயா எழுதியிருந்தார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1500 மேடைகளிலே சிறப்பு பேச்சாளராக பள்ளி மாணவர்களுக்கு கல்விக்கு நிகழ்ச்சி, பகுத்தறிவு, இலக்கணம் போன்ற தலைப்புகளிலே மிக எளிய உரையை ஆகியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பொது மேடைகளிலே டாக்டர் அம்பேத்கரை பற்றியும் பெரியார் அவர்களை பற்றியும் மிக சிறப்பாக அவருடைய சிறப்புகளை பல்வேறு காலகட்டங்களிலே பொது மேடைகளிலே பேசியிருக்கிறார். இவர் சிறப்பு தமிழ் டிஆர்பி கோச்சிங் என்ற ஒரு வகுப்பை ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த டிஆர்பி கோச்சிங் சென்டரில் படித்த 100கணக்கான ஆசிரியர் குடும்பங்கள் இன்று அரசு பள்ளியிலே ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மிக சீரும் சிறப்புமாக ஒரு சிந்தனையாளர், சிறந்த ஆளுமை மிக்கவர், பகுத்தறிவாதி, இலக்கியவாதி, இன்னும் பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். அவருடைய பெயர் சபா சிலம்பரசர். சபானா அவங்க அம்மா பேர் சரோஜா, பா அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர் பாலகிருஷ்ணன். அதனால இந்த 2 இன்ஸ்டிடியூட் ஒன்றா சேர்த்து சபா சிலம்பரசன் அப்படின்னு ஒரு பேரை ஐயா வச்சிருக்காரு. மிக சிறந்த இலக்கியவாதி, சிந்தனையாளர், முற்போக்கு சிந்தனையாளர். நினைக்கலாம் இன்னைக்கு உலக அளவில் சைனா தொழில்துறையில மிக அதீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய 99% மக்கள் யாரும் சாத்தியப்படவில்லை. அந்த மாதிரி ஐயாவும் அப்படிதான் ஒரு சிந்தனைவாதி, பகுத்தறிவாதி, தெய்வத்தன்மை உழைப்பணும். ஐயாவை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறுவனத்துடன் மிக நெருங்கிய தொடர்புடையவர். ஏற்கனவே கோணா தமிழ்வரைக்கும் நம்மளா படிச்சிருப்பாங்க. காலத்துல கோணா தமிழ்வரைக்கும் இருந்தது, அதான் தமிழ் வாங்கி படிப்போம். ஆனா ஐயா சிலம்பு தமிழ் அப்படிங்கிற ஒரு நோட்ஸை தமிழ்நாடு முழுவதும் ஐயா தமிழ் எந்த கிழமைக்கு வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் பெருமைக்காக சொல்றேன், அந்த டைம் சொல்லல. நான் ஒரு பட்டுமோட பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்க தமிழையாக பேசிட்டு இருக்கும்போது சிலம்பு தமிழ்ங்கிற புத்தகம் எங்க பையன் படிக்கலாம் சார், அவர் உங்க ஏரியா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஆசிரியர் கேட்டாங்க. நான் அசந்து அவருடைய பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா தமிழக முழுவதும் எல்லா
அவருடைய இலக்கியம், அவருடைய தமிழ் பற்று, நல்ல சிந்தனையாளர். அதனால்தான் அவரை வச்சு இந்த விழா நடந்தாதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழாவை நடத்துகிறோம். அதனால அவருக்கு வந்து நம்ம சிறப்பு செய்யணும். அவர் இங்கே வந்திருக்கிறது நம்ம பள்ளிக்கு பெருமை அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். சரி, இந்த கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த நாள், இந்த விழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? காமராஜர் அவர்கள் மிக ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு, 4 முறை எம்பி, 5 முறை எம்எல்ஏ, 5 முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், 12 முறை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளை கட்டியிருக்கார். அவர் உதாரணம் சொன்னோம்னா மணிமுத்தாறு டேம், வைகை டேம், அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, கீழ்பவானி, பரம்பிக்குளம், ஆரணியாறு, அதே மாதிரி விட்டூர், ஆலியார், இந்த மாதிரி நிறைய அணைக்கட்டுகளை கட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், கருத்தறிஞர் காமராஜர் அவர்கள். அது மட்டுமில்ல, 12,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை உருவாக்கிய பெருமை கருத்தறிஞர் காமராஜரை சாரும். எண்ணற்ற பெருமைக்கு சொந்தக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள், மாணவ சிற்பங்கள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக மத்திய உணவு திட்டத்தை முதலியாக அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவர் தொழிற்சாலைகளையும் நிறைய பண்ணினார் தமிழ்நாட்டில். அதுக்கு உதாரணம் என்எல்சி, நெய்வேலி ரயில்வே கார்பரேஷன், அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய பிஹெச்எல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதே மாதிரி உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் போட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி இந்தியிலே இருக்கக்கூடிய ஆபரேஷன் சர்ஜிக்கல் ஆபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய ஆரம்பிச்சு, நிறைய சுகர் ஃபேக்டரி, நிறைய சிமெண்ட் ஃபேக்டரி, இந்த மாதிரி நிறைய தொழிலும் பயிற்சி செய்தார், கல்வியிலும் பயிற்சி செய்தார். மிக எளிமையாக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து மறையும் பொழுது 1975ஆம் ஆண்டு அவர் மறைகிறார். அவர் மறையும் பொழுது அவரிடத்திலே இருந்தது வெறும் 150 ரூபாய் பணம், ஒரு 2 வேஷ்டி, 2 சட்டை, 2 துண்டு, ஒரே ஒரு ஜோடி செருப்பு, ஒரு 2-3 புத்தகம், கதாவுடைய சொத்து. இந்த மாதிரி மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே சேவையாற்றி வாழ்ந்து மறைந்த கருணாநிதி காமராஜரை நாம் போற்றும் விதமாகத்தான் இந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் இலக்கிய மன்ற தொடக்க விழாவாகவும் திருத்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்த நாளை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சால பொருத்தமாக இருப்பார்கள் என்பதனால்தான் தமிழ் ஆசிரியருடைய கோரிக்கையை இணங்கி ஐயா அவர்களை இந்த விழா நிலைக்கு சிறப்பு விருந்தினராக உங்களுக்கு அழைத்திருக்கிறோம். இன்னும் நிறைய கருத்துக்களை அவர் சொல்வார். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைத்து ஆசிரியர் சகோதர சகோதரிகள், எக்ஸலன்ஸ் முதல்வர், உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், அன்பு சார்ந்தோர், ஆசிரியர் சார்ந்தோர் அனைவருக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாங்கள் ஆற்றிய கடமைகளை மாணவர்களின் எதிர்கால பயணத்திற்கு வழிகாட்டும் நலன்களை விளக்கமாக அமைந்தது. அருமையான தலைமை உரையால் எங்கள் உள்ளங்களை வளப்படுத்திய தங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யும் இனிய தருணம். மனிதர்கள் பிறக்கிறார்கள், சிலர் மற்றும் வரலாறாகிறார்கள். அரசர்கள் ஆட்சி செய்கிறார்கள், சிலர் மட்டும் இதயத்தை ஆட்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இதயங்களின் மன்னன், கல்வியின் காவலன், எளிமையின் பேரரசன் பெருந்தலைவர் காமராஜர். இவர் கோட்டைகள் கட்டவில்லை, கோடிக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தை கட்டினார். கணக்கென செல்வம் சேர்க்கவில்லை, தமிழகத்தின் செல்வமாக கல்வியை சேர்த்தார். அவரது காலச்சுவடுகள் இன்னும் பள்ளி பாதைகளில் ஒழிந்து கொண்டே இருக்கின்றன. இன்று அந்த மகத்தான தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் புனிதமான தருணம் இது. இந்த அரிய உயரிய நிகழ்வில் கலந்து கொண்டு காமராஜருக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்த நமது பள்ளியின் மரியாதைக்குரிய தலைமையாசிரியர், சிறப்பு விருந்தினர், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் முதல்வர் மற்றும் உதவி தலைமையாசிரியர் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பான மாணவர்களே, பெருந்தலைவர் காமராஜரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும் என்று முழங்கும் வகையில்
கரவொலிகளை எழுப்புங்கள். தற்போது நமது மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களும் சிறப்பு விருந்தினர் அவர்களும் நமது விழா நாயகர் கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். மலர்கள் இன்று ஒரு மனத்தை அலங்கரித்தன. ஆனால் அந்த மகானின் புகழை அலங்கரிக்க உலகில் உள்ள எல்லா மலர்களும் போதாது. அவர் விதைத்த கல்வி விதைகள் இன்று கோடிக்கணக்கான மாணவர்கள் கனவுகளாக மலர்கின்றன. மாலை அணிவித்து சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரையும் மனதார பாராட்டுகிறோம். பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றி. நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சிறப்புரை. அறிவை பகிர்ந்தால் அது குறைவதில்லை, அன்போடு பகிர்ந்தால் அது நடைமுறைகளை உருவாக்கும். இன்றைய இளைய தலைமுறையின் மனங்களில் தமிழின் மனத்தை விதைத்து நல்லொழுக்கத்தின் நாட்டை நட்டிட தனது வாழ்வையே கல்வி பணிக்காக அர்ப்பணித்துள்ள பெருமைக்குரிய கல்வியாளர் இவர். மிகச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர். முத்தமிழின் மேன்மையையும் மாணவர்களின் முன்னேற்றத்தையும் தனது சிந்தனையின் சிகரமாக கொண்டிருக்கும் வாக்களத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு சபா சிதம்பரசன் அவர்களை சிறப்புரையாற்றிடவும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்திடவும் உங்கள் சார்பாக மகிழ்ச்சியோடு அழைத்து மகிழ்கிறேன். மிக சிறப்பாக கல்வி வளர்ச்சி நாள் இலக்கிய மன்ற தொடக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வரவேற்பு நிகழ்ச்சிய அன்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழம்மா பரமேஸ்வரி அவர்களை எக்ஸலன்ஸுடைய முதல்வர் மரியாதைக்குரிய பிரான்சிஸ் ராஜா சார் அவர்களை தலைமை உரையாற்றிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அதுவே சிறப்புரை மாதிரி இருந்தது. அவருடைய உரையே சிறப்புரை போல இருந்தது. என் மீது அன்பு கொண்ட ஒரு மனிதர், நான் மரியாதை செய்யக்கூடிய மனிதர்களில் ஒருவர் ஐயா சந்திரசேகரன் அவர்களே, நன்றி உரை போடக்கூடிய ஐயா அறிவுலகன் அவர்களே, நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா கருணாகரன் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களே, முதுகலை ஆசிரியர் பெருமக்களே, இருவால் ஆசிரியர் பெருமக்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, நான் எங்கிருந்து தொடங்கலாம் என்று யோசித்தேன். சில குறிப்பிடாமல் எழுதி வந்திருக்கிறேன், அதெல்லாம் நிறைய வச்சுட்டேன்.
எங்கிருந்து தொடங்கலாம் என்று நான் யோசித்த பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பேருந்து விடாத கிராமத்திற்கும் பேருந்தை விட்டு கல்வி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் ரோவர் நிறுவனம். அப்படியான நிறுவனம், இந்த நிறுவனத்தை விதைத்த மனிதர், உருவாக்கியவர் ஜெர்மனியிலிருந்து, ஜெர்மனியில் பிறந்து பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மக்கள் உயர வேண்டும், கல்வியால் உயர வேண்டும் என்று தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மனிதர் ரோவர் அவர்கள். அதை வளர்த்தெடுத்த பெருமை இன்றைக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் உள்ளிட்ட பெருந்தகையாளர்கள். எனவே இந்த நிறுவனம் பாரம்பரியமான புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் படிப்பதை மகிழ்வாக கருதுங்கள், பெருமையாக கருதுங்கள் மாணவர்கள். அப்படியான ஒரு நிறுவனம் நம்முடைய நிறுவனம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக ஏன் கொண்டாடுகிறோம் என்கிற ஒரு வினாவை நீங்கள் எழுப்பி அதற்கான சில பதில்களை, கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். நகைச்சுவையாக பேசுவதோ, சினிமாவிலிருந்து ஏதேனும் கருத்து சொல்றது, ஜோக் சொல்றதோ, கவிதை சொல்றதோ அல்ல. முழுமையாக அறிவை விரிவு செய்யக்கூடிய வகையில் என்னுடைய பேச்சை, கருத்தை நான் கட்டமைக்கிறேன். அன்பிற்குரிய மாணவர்களே, நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாறை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி என்று தமிழம்மா பரமேஸ்வரியோ அல்லது வெங்கடேசன் சாரோ இன்னும் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் உங்களுக்கு பாடம் நடத்தியிருப்பார்கள். மயிலுக்கு போதை கொடுத்தவன் பேரன் என்று உங்களுக்கு பாடம் நடத்தியிருப்பார்கள். ஆனால் தமிழக வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் எளிய மக்கள், விளிம்புநிலை மக்கள், ஏழை மக்களுக்கு கல்வி கொடுத்த மகத்தான தலைவர் யார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, அவருடைய சிறப்புகள் நிறைய மணிக்கணக்காக சொல்லக்கூடிய சிறப்புகள் உண்டு. நீங்கள் எங்கிருந்து அவரை புரிந்து கொள்ள வேண்டும்? காமராஜரை தேர்தல் நேரத்தில் தந்தை பெரியார் ஆதரித்தார். தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுவிட்டது. முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் வந்துவிட்டார். முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் வந்த பின்பு தந்தை பெரியாரை தேடி போய் பார்க்கிறார். வரதராஜன் நாயுடு, பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், இவர்கள் மூன்று பேரும் ஒரு இடத்தில் ஒன்றாக பேசிக் கொள்கிறார்கள். இப்போ காமராஜர் அவர்கள் யார்கிட்ட கேட்கிறாரு? பெரியார்கிட்ட கேட்கிறாரு. உங்கள் ஆதரவால் நான் முதலமைச்சராக இருக்கிறேன், தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். பக்கத்துல வரதராஜன் நாயுடு இருக்கிறாரு. இந்த தந்தை பெரியார் இருக்கிறார். கேட்கிறவரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்போ பெரியார் என்ன சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க ரெண்டு பேரும். என்ன சொல்றாருன்னா, காமராஜர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் நன்றாக மனதை உருவாக்கி கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியை கொடுத்து விடுங்கள். அது போதும் எனக்கு என்று சொன்னவர் தந்தை பெரியார். அப்போ உணர்ச்சி வசப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். இது வரலாறு, இது வரலாறு. அதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தவர் ராஜா
புதுசாகவும் 3000 பள்ளிகளை திறக்கிறார். செய்தி என்னவென்றால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி 6000 பள்ளிகளை திறந்தவர் ஏழை மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக 6000 பள்ளியை தொடங்கிய காமராஜர் எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு திருமணமாகிவிட்டது, குழந்தை கிடையாது. 6000 பள்ளிகளை திறந்த காமராஜருக்கு திருமணமும் ஆகவில்லை, குழந்தை இல்லை. தனக்கு குழந்தை இல்லாத பொழுது தமிழ்நாட்டு மக்கள் படிக்க வேண்டும் என்று சிந்தித்த தலைவர் தந்தை பெரியார். தனக்கு திருமணமும் இல்லை, குழந்தையும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சிந்தித்து நடைமுறைப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் உங்களுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய மாணவர்களே, ஒரு மாவட்ட தலைவருடைய வரலாற்றை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஏதோ தேர்வுக்கு மதிப்பெடுக்கலாம் வராது. நீங்கள் அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம். உலகக்கல்வி என்று நாம் சொன்னோம். உலகக்கல்வி சொன்னேன். உலகக்கல்வினா என்ன அப்படின்னா, அப்பா அம்மா என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிலை மகனோ செய்யணும். இதுக்கு பேர் தான் உலகக்கல்வின்னு பேர். முதலமைச்சராக இருக்கிற ராஜாஜி, முதலமைச்சராக பெரிய மாநாடு சலவை தொழிலாளர்கள் துணி துவைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒன்று கூடி அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள். சலவை தொழிலாளர்கள் மாநாடு போட்டிருக்கிறாங்க. மாநாட்டில் பேசுறதுக்கு ராஜாஜி வந்திருக்காரு. இப்போ மாநாட்டில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன தெரியுமா? மாநாட்டில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன தெரியுமா? எங்கள் வீட்டு குழந்தைகள் 3ஆம் வகுப்பு வரை படிப்பதற்கு முதலமைச்சராகிய நீங்கள் அனுமதி தர வேண்டும். சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒன்று கூடி வைத்த கோரிக்கை இதுதான். மாணவர்களே, எத்தனாம் வகுப்பு வரை? 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கு அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் அனுமதி இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அனுமதி கேட்கிறாங்க. முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவாரு என்று நாம் யோசித்த பொழுது முதலமைச்சர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, துணி துவைப்பதற்கு, சலவை தொழில் செய்வதற்கு வேற எந்த கருவிகள் வேண்டுமோ அந்த கருவிகளை கேளுங்கள், நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். உங்களுடைய வேலையை சுலபமாக்குவதற்கு அறிவியல் அடிப்படையில் என்ன பொருள் தேவையோ அதை சொல்லுங்கள், நான் செய்து தருகிறேன். மாறாக படிக்க வேண்டும் என்று கேட்காதீர்கள் என்று சொன்னவர் ராஜாஜி. இந்த மண்ணில் நடந்தது கதை சொல்லவில்லை. எனக்கு தெரியும் இந்த மண்டலத்தினுடைய அறிவார்ந்த மக்களுடைய மனதில் நீங்க கிராஸ் படிக்கலாம். எல்லா கருத்தும் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இதற்கு பெயர்தான் குலக்கல்வி. இது ஏதோ ராஜாஜி மேடையில் பேசிக் கொண்டாரு, இதோட முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சோம். இல்ல, அது சட்டமா போடுறது. முடிவெட்டுதான் அவங்க வீட்டு குழந்தைய முடிதான் கட்ட வேண்டும். துணி துவைத்தோம் அப்படியே, செருப்பு தைத்தோம் அப்படியே, மூட்டை தூக்கினோம் அப்படியே, ரிக்ஷா ஓட்டினால் அப்படியே, ஆட்டோ ஓட்டினால் அப்படியே. இதை சட்டமாக மாற்றியவர் யார் என்றால் ராஜாஜி குலத்தொழில் சட்டத்தை போட்டுவிட்டார். தமிழ்நாட்டிலே ஆகச்சிறந்த தலைவர் பெருமக்கள், ஒருவர் தந்தை பெரியார் எதிர்க்கிறார், மிக கடுமையாக இருக்கிறார். இது தப்பு, ராஜாஜி செய்த அயோக்கியத்தனம், இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பிரகடனம்
பெரியார். கொட்டாவி சில பேர் கூட அந்த கோழிகளா இருக்கா ஒரு தமிழக வரலாற்று தந்தை பெரியாருடைய வரலாறு, காமராசருடைய வரலாறு நீங்க அப்படியே செய்தியா நிகழ்வுதான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்போ போர் இந்த கேட்குங்க புரிஞ்சுக்கலாம், போர் விசாரணை புரிஞ்சுக்கலாம். இப்போ ராஜாஜி அவர்கள் சட்டமாக்கிவிட்டார், தந்தை பெரியார் தப்பு என்று அறிக்கை கொடுத்து விட்டார். மக்களை திரட்ட எப்படி மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் போய் இது உங்களுக்கு கெடுதலான சட்டம், இது உங்களுக்கு கெடுதலான சட்டம், இந்த சட்டம் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், எனவே இதை நீங்கள் எதிர்க்க வேண்டும். மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுடைய அப்பா அம்மாவிடம், பொதுமக்களிடம் இது இந்த நாட்டை வீணாக்கிவிடும், அழித்துவிடும், எனவே குலக்கல்வியை நாம் எதிர்க்க வேண்டும் என்று தந்தை பெரியார் பிரச்சாரம் செய்கிறார். அப்ப தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர். ஒரு பக்கம் பெரியார் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர் காமராஜர் அந்த திட்டத்தை எதிர்த்தார். ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சூழல்ல ஒரு கடத்துல பெரியார் சொல்றாரு, ஒருவேளை ராஜாஜி இந்த திட்டத்தை வாபஸ் வாங்கவில்லை என்றால், மக்கள்கிட்ட பேசுறாரு, வாபஸ் வாங்கவில்லை என்றால் தாய்மார்களே பெரியோர்களே நான் சொல்லுவேன், தந்தை பெரியார் சொல்றாரு, நான் சொல்லுவேன், பெட்ரோலோ தீப்பெட்டி ரெடியா வச்சுட்டு இருக்கேன், நான் எந்த இடத்துல சொல்றனோ அந்த இடத்துல போட்டு எரிச்சிருக்கேன் என்று உச்சபட்சமா ஒரு கூட்டத்தில் பேசுறாரு தந்தை பெரியார். அது வரைக்கும் பயப்படாம இருந்த ராஜாஜி பயப்பட ஆரம்பித்தார். பெட்ரோலோ தீப்பெட்டி வச்சுட்டேன்னு சொல்றாங்க, பெரியார் கட்சிக்காரங்க செஞ்சிருவாங்க, எனவே நாம இந்த திட்டத்தை வாபஸ் வாங்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வர ராஜாஜி. ஆனா வெளிப்படையா அறிவிச்சுட்டா நான் தோற்று போயிட்டோன்னு மக்கள் எழுதுவாங்க, பேசுவாங்க, அதனால எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ராஜாஜி. அப்போ திட்டத்தை வாபஸ் வாங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஆறுமுகம் தலைமையில் பஞ்சாப் கட்சியாளர் தோழர் ஆறுமுகம் அவர் தலைமையில் உலகத்திற்கு எதிர்ப்பு படை கொண்டு நடந்தே சென்னைக்கு போகிறது. நடந்தே போறாங்க, நடந்தே போய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுறாங்க, பெருந்தலைவர் காமராஜர் பேசுறாங்க, காமராஜர் பேசுறாங்க, உலகத்தின் திட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும். அப்படியாகட்டும், நானும் உங்களால செஞ்சிடறேன் போங்கன்னு சொன்னாரு. மறுநாள் உலகத்தின் திட்டம் வாபஸ் வாங்கப்படுகிறது என்று சட்டம் போட்ட மகத்தான தலைவர் தமிழ்நாட்டில் யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர், சட்டத்தை வாபஸ் பெற வைத்தவர் தந்தை பெரியார். இதுதான் தமிழ்நாட்டு வரலாறு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல கோவில் பிரச்சனை பெருசா, கோவில்ல கற்ப கிரகத்துக்குள்ள எல்லாரையும் விட மாட்டாங்க. கோவிலுக்குள்ள சில பேர் போகலாம், கற்ப கிரகத்துக்குள்ள எல்லாரும் போயிட முடியாது. அப்புறம் கோவிலுக்குள்ளேயே சில பேர் போக முடியாது. சில பேர் கோவிலுக்குள்ள போகலாம், கற்ப கிரகத்துக்குள்ள போக முடியாது. இன்னும் சில பேர் கோவிலுக்குள்ளேயே போக முடியாது. இப்படி ஒரு சித்தமான ஒரு நடைமுறை இந்தியாவில் உண்டு.
இப்போ பரமேஸ்வரன் கோவிலுக்குள்ள போறாரு, கற்பகிரகத்துக்கு உள்ள போறாரு. கட்சிக்காரங்க சில பேர் வந்து பரமேஸ்வரனை ஏன் போனீங்க மாத்துங்க என்று சொன்னப்போ சொன்னாரு, பரமேஸ்வரன் ஒரு ஒடுக்கப்பட்டவன், அவன் மந்திரியானா அவன் கோவிலுக்குள்ள போவான், கற்பகிரகத்துக்குள்ள போவான், இங்க பிரச்சனை முடிஞ்சு போயிடும், ஜாதி பிரச்சனை இருக்காது, அவன் போனா மக்கள் போவாங்க, சிக்கல் இருக்காது என்று தன்னுடைய மந்திரி சபையின் மூலமாக சமத்துவத்தை நிறுத்திய மகத்தான தலைவன் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மாணவர்களாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி காமராஜருக்கு முன்பு உங்கள்கிட்ட கேட்ட சொல்லிருக்கீங்க, உங்க டீச்சர்ஸ் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு விரிவான எதிர்ப்பு சொல்லிடுவாங்க. தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு படித்தவர்களுடைய பசங்க சொல்றதுதான் சொல்லிடுவோம். காமராஜர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு ராஜாஜி முதலமைச்சராக இருந்தாலும் சொன்னேன். அப்போ தமிழ்நாட்டில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் கேட்குறீங்க? 102 பேர். ராஜாஜி முதலமைச்சர், தமிழ்நாட்டில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை 102 பேர். 97 பேர் படிக்கல, 2 பேர் தான் படிச்சிருக்காங்க. இது ராஜாஜி ஆட்சி காலகட்டம் வரைக்கும். இப்போ இது என்ன கொடுக்கணும்னா, ராஜாஜி ஆட்சி காலகட்டத்துக்கு முன்பு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி தமிழ்நாட்டில் அப்போ 100க்கு 7,000 இருக்கு, சில நேரத்தில் 6,000 இருக்கு. ராஜாஜி காலகட்டத்தில் அது 2ஆ மாறி என்றால் தமிழ்நாட்டினுடைய கல்வி சிக்கல் எப்படி இருக்கிறது, நம்மளாம் எப்படி படிக்கிறோம் அப்பா சேர்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு கல்வி நிறுவனம் பையன் இருக்கிறோம், நமக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு வந்து என்ற ஒரு சூழலோடு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுக்கு முன்னே எப்படி இருக்கிறது இந்த மண் என்ற வரலாற்று புரிதலோடு பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். காமராஜர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்பு தமிழ்நாட்டினுடைய கல்வி விழுக்காடு என்ன? அதே ஒரு சின்ன செய்தி, ஒரு உலக செய்தி சொல்ற கேளுங்க. ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம், ரஷ்ய புரட்சி நடந்தது. ரஷ்ய புரட்சி நடந்தது, அங்கே லெனின் ஆட்சிக்கு வராது. ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி நடந்தது, லெனின் ஆட்சிக்கு வராது. அப்போ ரஷ்யாவில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை விழுக்காட்டு அடிப்படையில் 2 விழுக்காடு தான் மாறுது. ரஷ்யாவுடைய ரஷ்யாவில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை 2%. அப்ப லெனின் கல்வித்துறை மந்திரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு மொஹரன்கோ. ரஷ்யாவினுடைய லெனின் ஆட்சி காலகட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் மொஹரன்கோ. மொஹரன்கோ கொடுத்து லெனின் என்ன சொன்னார்னா, நீங்கள் ரஷ்யா வளர்வதற்காக, ரஷ்யா வளர்ச்சி பெறுவதற்காக ரஷ்ய மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும், சிந்தனையை பெற வேண்டும், என்ன வேண்டாலும் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள், ஆனால் ரஷ்யா வளர வேண்டும் சொன்னவர் லெனின். யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? அது மொஹரன்கோ சொல்றாரு. அடுத்த 10 ஆண்டுகளில் மொஹரன்கோவுடைய கல்வி வியூகம், பள்ளிக்கூடத்தினுடைய கவனம், கல்லூரியினுடைய கவனம் எல்லாவற்றையும் செலுத்தி அதிக
இதுதான் காமராஜருடைய அளப்பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுவதற்கு அடித்தளமான காரணங்களில் ஒன்று 2 பேராக இருந்ததை 36 பேராக மாற்றியது. ரொம்ப ஒண்ணுமே இல்லாத இடத்துல கட்டி எழுப்பியிருக்கிறாரு காமராஜர். அன்புக்குரிய மாணவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாலிசி மொழி கொள்கை பேசலாம் போல அமைப்படுத்தினார்கள். இதுதான் ஒருத்தரே கூட்டத்தில் ஒரு நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. பின்னாடி இருக்கிற துப்பாக்கி எடுக்கலாம். இங்க இருந்து பார்த்தா தெரியும் யார் போட்டா துப்பாக்கி யார் கையில் வச்சிருக்காரு தெரியும். பின்னாடி இருந்து துப்பாக்கி எடுத்தான். பேசுறது கேட்டா ஏப்பா துப்பாக்கி எடுத்து என்ன சொல்ல போறியான்னு கேட்டா ஒன்னதான் சொல்ல மாட்டேன், நீ பேசு, உன்னை கூட்டிட்டு வந்தால பேசு அப்படின்னு சொன்னாங்களா. அதனால இங்க எத்தனை பேர் துப்பாக்கி எடுத்து காரணம் சரிதான். எனக்கு ஐயா சொல்லிருக்காரு, மாணவர்கள மொழி பற்றியும் இலக்கிய பற்றியும் காமராஜர் பற்றியும் ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. எனவே மாணவர்களே, காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். புவனேஸ்வரத்தில் மாநாடு நடக்குது. மாநாடு எல்லா மாநிலங்களிலிருந்தும் மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், இப்படி எல்லா மாநிலத்திலிருந்தும் மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க. கொஞ்சம் சரியில்லை, நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். இதோட 6வது கூட்டம் நமக்கு ரொம்ப சரியில்லை. ஆனாலும் தமிழ் தொண்டு என்ற அடிப்படையில் ஒத்துக்கிட்டோம், பேசணும். அறிவுரையா பரமேஸ்வரி அம்மா சொல்லிட்டாங்க, சந்திரசேகரன் ஐயா சொல்லிட்டாருக்காக ஏன்னா முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்தில் பேசுறது கொஞ்சம் ரொம்ப சரியில்லை. இவ்வளவுதான். அதாவது இடைவெளியை கலந்து வேண்டாம். புவனேஸ்வர் மாநாடு எல்லா மாநிலத்திலிருந்தும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. காமராஜர் தலைவர் என்ன எதிர பேசுவாரு, எந்த மொழியில பேசுவாரு. காமராஜருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும். அவர் எல்லாரும் படிக்காத வேலைன்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடம் போய் படிக்கல, கல்லூரி போய் படிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி ஆங்கிலம் நல்லா பேசக்கூடியவர், இந்தி நல்லா பேசக்கூடியவர், நல்லா எழுதக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இப்போ புவனேஸ்வர் மாநாட்டில் அவர் எந்த மொழியில் பேசினாலே கட்சிக்கார ஒரு பக்கம், நிருபர் ஒரு பக்கம், எல்லாரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மாணவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் பேசியது தமிழில் பேசினார், தாய்மொழியில் பேசினார், வணக்கம் என்று சொன்னார். வணக்கம் என்று சொன்னார். எல்லாம் மறைத்து போயிட்டா. எப்படி அவர் இந்தியில பேசுவார் நினைச்சாங்க. தமிழில் பேசினார், தாய்மொழியில் பேசுவார். ஒருமுறை சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் பேரு, கல்யாணசுந்தரம்
போது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. மாணவர்களே பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா ஆட்கள் எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல யார் வந்து உட்கார்ந்துருவா? இந்தி வந்து உட்கார்ந்து கொள்ளும். இந்தி வந்தா தமிழ்நாடு பாடுபட்டுவிடும். விரும்பி படித்தால் படிக்கட்டும். கட்டாயத்தின் அடிப்படையில் நான் ஒருபோதும் சேர்க்க மாட்டேன். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை. தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்று தமிழ்நாட்டுடைய மொழி கொள்கையை சட்டமன்றத்தில் வைப்பவர் திருத்தலைவர் காமராஜர். எவ்வளவு மொழி வச்சு பாருங்க. கோடேஸ்வர மாநாட்டில் பேசினா தமிழ், சட்டசபையில தமிழ் ஆங்கிலமோ எங்களுடைய மொழி கொள்கை. இப்படி சொல்வதற்கான ஒரு தலைவனுக்கான பேஸ் யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய திருத்தலைவர் காமராஜர். சொல்லிட்டே போறோம். காமராஜர் 1954 நான் ஏன் அதெல்லாம் சொல்றதுன்னா வரலாறு கேட்கறதுக்கு உங்களுக்கு சிரமமாயிடும் என்பதற்காக நான் ஆங்கிலம் சில இடத்துல சொல்லாமலே கடந்து வரேன். 1954 காமராஜர் முதலமைச்சர். அப்ப இந்தியாவில் 20,000 கிராமங்களில் தான் கரண்ட் மின்சாரம் இருந்தது. எத்தனை கிராமங்கள்? இந்தியா முழுவதுமே 20,000 கிராமங்களில் தான் மின்சாரம் இருந்தது. நமக்கு இதுல என்ன சிறப்பு என்று நீங்கள் கேட்கலாம். என்ன சிறப்பு என்றால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி புரியக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் 11,500 கிராமங்களில் மின்சாரம் இருந்தது. 20,000 கிராமத்தில் 11,500 கிராமம் தமிழ்நாட்டில் இருந்தது. மின்சாரத்தை கொடுத்த தலைவர் யாராக இருக்கிறார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர். என் அன்பிற்குரிய மாணவர்களே, காமராஜரை கல்விக்கு வருவது திகட்டில் ஏற்படாமல் ஏற்படும். என்ன முடிவு கேட்போம்? நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பணியில ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கலாம். கற்றது கையாளது கல்லாதது உலகளவு எழுதி வச்சிருக்கலாம். ஆங்கிலத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பணி. அமெரிக்க நாடு அவ்வளவு சாதாரண நாடு கிடையாது. ராணுவ பலப்படுத்திய நாடு, பொருளாதார வலிமைப்படுத்திய நாடு, வல்லரசு நாடு, உலகமே டாலரில் இயங்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. அமெரிக்காவுடைய அரசு பணியில கட்டது கையாளது கல்லாதது உலகளவு இருக்கிறான். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க போய் நிருபர்கள் கேட்டாங்க, இது நம்ம மொழி கிடையாது, நம்ம மொழியினுடைய சிறப்பு நீங்க எழுதாம ஏன் எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மொழியை கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டப்போ அமெரிக்க அதிபர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா மாணவர்களே? நிருபர்கிட்ட சொன்னாரு, அமெரிக்கா மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிருபர்கிட்ட சொல்றாரு அமெரிக்க அதிபர், இந்த உலகத்தில் பழமையான மொழி, தொன்மையான மொழி, இலக்கண இலக்கியம் கொண்ட மொழி எதுவென்றால் அது தமிழ் தான். அதனால்தான் நாங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவையாருடைய பாடல் கற்றது கையளவு அல்லாதது உலகளவில் இருக்கிறோம் என்று தமிழ் மொழியுடைய பெருமை, சிறப்பு, தொன்மையை அமெரிக்கா உட்பட பல நாடுகள் கடைபிடிக்கிறது. இன்னைக்கு நாம ஒரு நமக்கு மொழி கொள்கை ஆங்கிலமும் தமிழும் தான். தந்தை பெரியாரே சொல்வார், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் த ஒன் ஆஃப் த டைகர் மில்க் என்று சொல்லுவார். ஒன் ஆஃப் த டைகர் மில்க் என்று சொல்லுவார். புலியின் பாலை போன்றது ஆங்கிலம். புலியே புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படியே வழிபடுவார். சிங்கத்தின் பாலை போன்றது ஆங்கிலம். இங்க அம்பேத்கர் நம்மளுடைய மொழி கொள்கை தமிழும் ஆங்கிலமும் இது ஒரு பக்கம். இப்போ இதிலிருந்து தமிழ் எப்படி உயர்ந்தது என்பதை ஒரே ஒரு விளக்கத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் ஆங்கிலம் மொழி கொள்கை அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆங்கிலம் தெரிந்தால் உலகம் முழுவதும் சுற்றி வரலாம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை.
சிறப்பு என்று சொல்கிறார். இப்படி மொழியினுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகிறோம். ஏதோ 35 மதிப்பெண் தேர்ச்சி பெறணும் அல்லது 100க்கு 92 மதிப்பெண் 99 100 வாங்கிக்கணும் மாநில அளவில் ரேங்க் வாங்கணும் என்பதற்கான ஒரு பாடமாக தமிழ் பாடத்தை நீங்கள் நினைக்கிறார்கள். அப்படியான ஒரு பாடம் கிடையாது. அந்த புத்தகம் அப்படியான புத்தகம் கிடையாது. இந்த புத்தகம் உலகத்திலேயே மாறுபட்ட ஒரு புத்தகம், விசித்திரமான ஒரு புத்தகம் நம்முடைய தமிழ் பாடம், தமிழ் புத்தகம். எப்படி கேட்டீங்களா? உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை, 2 பக்கமும் 2 பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை, 2 பக்கம் 2 பக்கம் இருக்கிறாங்க. முதலாளி தொழிலாளி சண்டை, 2 பக்கம் சாதகம் இருக்கிறாங்க. ஏழை பணக்கார சண்டை, 2 பக்கம் சாதகம் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் மாணவர்களே ஏழை பணக்கார சண்டையில் இறக்கிறார்கள், முதலாளி தொழிலாளி சண்டையில் இறந்து கொண்டிருக்கிறார்கள், மதத்தின் அடிப்படையில் சண்டை இறந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே என் மொழி சிறந்த மொழி, எனக்கு வேற மொழி வேண்டாம், தமிழ் போதும் ஆங்கிலம் போதும் இந்தி வேண்டாம் என்று மொழிக்கான உயிரிட்ட ஒரே இடம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எந்த நாட்டிலும் கிடையாது. 650 பேர் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புலிகவரமானவர்களே, 650 பேர் பொள்ளாச்சியிலிருந்து நாகர்கோவில், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சென்னை, திருவள்ளூர் என்று 650 பேர் அரசாங்கம் கொடுக்கிற புலிகவரம். தமிழும் ஆங்கிலம் போதும், இந்தி வேண்டாம், இந்தி எங்கள் மீது திணிக்காத என்று உயிர் விட்டவர்கள் 650 பேர். அப்படி உயிர் விட்டுதான் இன்று தமிழும் ஆங்கிலமும் மொழி கொள்கையாக நாம் வைத்து படிக்கிறோம். அப்படியான ஒரு மொழி உலக வரலாற்றில் மொழிக்கான வரலாறு வேற யாருக்கும் இப்படியான ஒரு வரலாறு கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ பெரியாருடைய பிறந்தநாள், பெரியாருடைய பிறந்தநாள், இன்னைக்கு காமராஜருடைய பிறந்தநாள். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கிட்ட போய் அவங்க பிறந்தநாள் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா அந்த தலைவர் பெயரை வைப்பாங்க, அல்லது தனக்கு பிடித்தமானவர்களுடைய பெயரை வைப்பாங்க. தனக்கு பிடித்தமானவர்களுடைய பெயரை வைப்பாங்க. இந்த சூழலில் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் குழந்தையை தூக்கிட்டு போய் ஒரு அம்மா அப்பா அவர்கிட்ட வந்து என் குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொல்றாங்க. தந்தை பெரியார் கையை வாங்கி பேர் வச்சா 1 ரூபாய் பணம் தரும். 1 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க, ஒரு நல்ல பேரா வைங்கன்னு சொல்றாங்க. அம்மா அப்பா சொல்றாங்க, பெரியார் கிட்ட சொல்றாங்க. பெரியார் குழந்தை வாங்கிட்டார். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 1 ரூபாய் போலே ரொம்ப நல்ல பேரா வைக்கிறேன்னு சொல்றாரு. இதுலயும் இந்த 1 ரூபாய் அப்ப எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அம்மா அப்பா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 ரூபாய் கொடுத்துருக்காங்க. யாருங்க? பெரியார் கொடுத்துட்டாங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறாங்கன்னு தெரியல, வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பெரியார் வைத்த பெயர் என்ன தெரியுமா மாணவர்களே? தமிழக வரலாறே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப நுட்பமாக பெயர் வைத்தார். இந்த குழந்தைக்கு காமராஜர் என்ற பெயர் வைத்தார். அவர் வைத்த பெயர் அவங்க கேட்டாங்க, ஐயா ஏன் நீங்க காமராஜர் பெயர் வச்சீங்க? அப்ப சொன்னாரு பெரியாரே, நான் பார்த்த வரையில இந்த தேசத்துல ஒழுக்கத்தோடும் மானத்தோடும் நேர்மையா பதவியில் இருக்கக்கூடிய மகத்தான மனிதன் யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் தான். அதனால்தான் அவர் பெயர் அப்படி கட்டிவிட்டால் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம்,
அற்புதமாக நடைபெற்ற வேளாண்மையுடைய பயன் 8 கோடி நெல் காமராஜர் ஆட்சியில் உற்பத்தி செய்யப்பட்டது. 8 கோடி டன் கரும்பு காமராஜர் ஆட்சியில் உற்பத்தி செய்யப்பட்டது. அதனுடைய விளைவு தமிழ்நாடு உணவு உற்பத்தியில் தண்ணீரை அடைந்து 7 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த அரசு பெருந்தலைவர் காமராஜருடைய அரசாங்கம். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஒழிந்து என்ன ஆனது என்றால் வேற நாட்டுக்கே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அப்ப மின்சாரம் வந்து 16,500 கிராமங்களில் தமிழ்நாட்டில் மின்சாரம் இருந்தது. 8 கோடி டன் நெல் உற்பத்தி, 8 கோடி டன் கரும்பு உற்பத்தி. இப்படி தொழில் துறையில் வேளாண்மை துறையில் சிறந்து விளங்கிய ஒரு தலைவராக ஆட்சியாக நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி இருக்கின்றது. அன்பிற்குரிய மாணவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் உங்களிடத்தில் இந்த பேச்சை நிறைவு செய்திருக்கிறேன். அதாவது நான் பேசுகிற கருத்து சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு ஆழமாக தெரியலாம். நான் நீங்கள் வேக வளர்ந்து வந்து சில தகவல்களை நீங்கள் பெறுகிற பொழுது அப்போதான் அதனால் ஆழம் பரவாயில்ல புரிஞ்சு கொள்ளட்டும், யாருக்காவது சில பேராவது புரிஞ்சுட்டா போட்டோம் என்ற அடிப்படையில் நாம் செய்கிறோம். எனவே மாணவர்களே, அண்ணா உடம்பு முடியாமல் இருக்கிற அறிஞர் அண்ணா காமராஜரை தேர்தலில் வீழ்த்தியவர். வீழ்த்தி விட்டுதான் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி விட்டுதான் அண்ணா முதலமைச்சராக உடம்பு முடியாமல் இருக்கிறார். அப்போ காமராஜருக்கு தன்னுடைய தமிழ்நாட்டு தலைவரை எப்படி பேசுகிறார் பாருங்க. அண்ணாவுக்கு தனி விமானம் மூலமாக அமெரிக்கா போக வேண்டும், மக்களோடு மக்களான விமானத்தில் அண்ணா போகக்கூடாது, தனி விமானத்தில் போக வேண்டும் என்று அண்ணாவுக்காக தனி விமானம் ஏற்பாடு செய்கிற தலைவர் தான் தோற்கடிக்கப்பட்டாலும், அண்ணாவால் வீழ்த்தப்பட்டாலும், அண்ணா தொடங்கிய கட்சியால் வீழ்த்தப்பட்டாலும், தன்னை வீழ்த்தி அவர் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவர் உடம்பு பாதிக்கப்பட்ட பொழுது தனி விமானம் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி மத்தியில் இருந்தது, டெல்லியில் இருந்தது, அவரிடத்தில் பேசி தனி விமானம் பெற்று தந்து அரசியலில் தனித்துவமான ஆளுமையை காட்டிய ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அண்ணாவோட படம் சொர்க்கவாசல் ஒரு படம் எடுத்தார். கதைகள் அண்ணா தான். அப்போ மாநிலத்துடைய சென்சார் போர்டு அதுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. சொர்க்கவாசல் அண்ணாவுடைய கதைவசம் சென்சார் போர்டு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஏன்? அதுல ஒரு பாட்டு வருது, நாத்திகம்னா என்ன, ஆத்திகம்னா என்ன, அறிந்தவரை சொல்லுங்கன்னு சொல்லுது. சென்சார் போர்டு உள்ளவங்க இந்த பாடப்படியை மாற்றுன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பாடப்படியை போடுறாங்க? நெறி, ஆகும் நெறினா என்ன, ஆகாத நெறினா என்ன, ஆகும் நெறி என்றால் என்ன, ஆகாத நெறி என்றால் என்ன என்ற வழியை போடுறாங்க. அப்பயும் சென்சார் போர்டு அந்த படத்துக்கு அனுமதி தரல. காமராஜரை கூப்பிடுறாரு அண்ணா, கூப்பிட்டு படத்தை போட்டு காட்டுறாரு. பாருங்க, இதை மாற்ற சொன்னாங்க, மாற்றிப்போம், ஆனாலும் அனுமதி தர மாட்டேங்கிறாங்க என்று சொன்னப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அண்ணா மாற்று கட்சியாக இருந்தாலும் அண்ணாவுடைய சிந்தனை மக்களுக்கான சிந்தனை. எனவே சென்சார் போர்டு ஆபீசர்ஸ் கூப்பிட்டு படத்தை வெளியிட அனுமதி கொடுங்கள் என்று உத்தரவு போட்ட மகத்தான தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நீங்கள் தெரிவிக்கிறேன். இப்போ பதவி இன்னைக்கு கலெக்டர் போய் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், சிஎம் போய் பிரதமர் போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரோபோட் வாங்கி கூப்பிடலாம். ஏன்? அவங்க பதவியில் இருக்கிறாங்க, கூப்பிடணும்னு சொல்லலாம். அது தவறு கிடையாது. ஆனால் எந்த பதவியும் இல்லாமல் காமராஜரே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இல்ல, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இல்ல, எந்த பதவியும் கிடையாது. சராசரி மனிதனாக இருக்கிறார். சராசரி மனிதனாக இருக்கின்றவருக்கு உலக வல்லரசு அமெரிக்கா எங்கள் நாட்டை வந்து தனி விமானம் மூலம் நீங்கள் சுற்றி பாருங்க,
மனிதனை அழைத்திருக்கிறது என்றார். அது காமராசர் தான் அமெரிக்கா என்கிற பெரிய வல்லரசு நாடு அழைத்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய மாணவர்களே, ஒரு அரசியல் சட்டத்திற்கு பிரச்சனை வந்து செல்வகம் கொலைராஜன் பேசுவது செல்வகம் கொலைராஜன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டதாகவும் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு இடம் கிடைக்கல, என்னை விட குறைவா பிசியில் இருக்கிற மாணவர்கள் மார்க் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிது. நான் பார்ப்பனர் ஐயங்கார் குடும்பத்தை சார்ந்த பெண்மணி, எனக்கு நிறைய மார்க் எடுத்தோம், எனக்கு இடம் கிடைக்கல. ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு என்னை விட குறைவான மதிப்பெண்ணான ஒரு பெண்ணுக்கு இடம் கிடைச்சிருச்சு. எனவே இந்த தேசத்தில் கம்யூனிட்டிவோ ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது செல்வம் கொலைராஜன் என்கிற ஒரு பெண்மணி கேஸ் போட்டாங்க சென்னை ஹைகோர்ட்ல. இதை ஆகிய வழக்கறிஞர்கள் கேட்ட நீதிபதி, ஆமா சரிதான், அவர் குறைவான மார்க் வாங்கியிருக்கிறாரு, பிற்படுத்தப்பட்டவர் என்பதனால் அவருக்கு சீட் கொடுத்தாங்க. எனவே கம்யூனிட்டிவோ இடஒதுக்கீடு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது. ஏற்க முடியுமா? எல்லாரும் படிக்கணும்னு சொல்ற ஒரு நாடு, அப்படியான நாட்டில் பழையபடி பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லப்படுது. மறுபடியும் திறந்து எழுதுகிறார்கள். பெரியார், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர் இவர்களெல்லாம் திறந்து எழுதுகிறார்கள். இந்த போராட்டம் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பரவுகிறது. மக்கள் வெள்ளமாக வீதியோடு வந்து போராடுகிறார்கள். மாணவர்களே, போராடிய பிறகு அங்கே பிரதமராக நேரு இருந்தார். நேருக்கு போய் தமிழ்நாடு கொந்தளிப்பு இருக்கிறது, இதை திருத்தியாக வேண்டும், சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை நாம் திருத்தி அரசியலமைப்பு சட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று காமராஜர் நேருக்கு சொன்னாரு. நேரு தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாரு. நேரு பாபா சாஹேப் அம்பேத்கர் கூப்பிட்டாரு. எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணாங்க. அப்ப சட்டம் திருத்த முடியாத அளவிற்கு ஒரு சட்டத்தை செய்தார்கள். இந்த தேசத்தில் பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு என்றும் இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் சட்டம் செய்தவர் நேரு. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராசர். இதுதான் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உறுதியாக செய்தவர்கள் தந்தை பெரியார். எனவே இந்த மண்ணில் ஏழை மக்கள், விளிம்புநிலை மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக, கல்வியில் உயர வேண்டும் என்பதற்காக, சிந்தனையில் வளர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தலைவர்களில் மகத்தான தலைவரை அழைக்கிறோம் பெருந்தலைவர் காமராசர். அவருடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை போட்டு பார்க்க வேண்டும். இப்படியான மண்ணில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதை படித்துவிட்டு இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு நீங்களும் கல்வியை பிறருக்கு கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கல்வியால்தான் ஒரு தேசம் வளரும். பணத்தாலேயோ நகையாலேயோ நிலங்களையாலேயோ இந்த தேசம் வளராது. அது வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்களாகவும் கருத மாட்டார்கள். கல்விதான் பெரிய மனிதனாகும். எனவே கல்விதான் அழகு, கல்விதான் இந்த உலகத்தில் உங்களை உயர்த்தும் என்று நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, நான் எழுதின ஒரு கவிதை, நாம் எல்லாருமே நாற்காலிக்காக சண்டை போட்டுக் கொள்பவர்கள். நாம் எல்லோருமே, நான் உட்பட எல்லோருமே நாற்காலிக்காக சண்டை போட்டுக் கொள்பவர்கள். விசித்திரம் என்ன தெரியுமா? பெருந்தலைவர் காமராசருக்காக நாற்காலிகளே சண்டை போட்டுக் கொண்டது. முதலமைச்சர் பதவி நாற்காலி, என் மீது உட்கார மாட்டாரா? பிரதம மந்திரி பதவி என் மீது உட்கார மாட்டாரா? குடியரசுத் தலைவர் பதவி என் மீது உட்கார மாட்டாரா என்று நாற்காலிகளே சண்டை போட்டுக் கொண்டது யாருக்காக என்றால் இந்த விசித்திரமான தலைவர், எளிமையான தலைவர் பெருந்தலைவர் காமராசருக்காகத்தான் சண்டை போட்டுக் கொண்டது.
நன்றி ஐயா. வார்த்தைகள் மட்டும் பேசவில்லை நீங்கள், வாழ்க்கையை பேசினீர்கள். கருத்துகள் மட்டும் கிடைக்கவில்லை, நீங்கள் கனவுகளை விதைத்தீர்கள். தமிழை மட்டும் போற்றவில்லை, நீங்கள் தமிழோடு மனிதத்தையும் உணர்த்தீர்கள். உங்கள் சிந்தனை எங்கள் செல்வம், உங்கள் வருகை எங்கள் பெருமை, உங்கள் வாழ்த்து எங்களுக்கு வழிகாட்டி, உங்கள் ஆசிகள் எங்களின் வெற்றி பாதை. மதிப்பிற்குரிய திரு சபா சிவதர்சன் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பிலும் ஆசிரியர் பெருமக்களின் சார்பிலும் மாணவர் செல்வங்களின் சார்பிலும் எங்கள் இதயம் கழித்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. தொடர்ந்து பரிசு விழா. வெற்றி என்பது ஒரு பரிசு அல்ல, முயற்சியின் முகவரி தான். இன்று வேலையில் பரிசு பெறும் ஒவ்வொரு மாணவரும் நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். இப்போது பல்வேறு போட்டிகளில் தங்கள் திறமைகளை நிரூபித்து வெற்றி கொடி நாட்டிய மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி இனி பரிசுகளை வழங்கிய சிறப்பிக்க வருகிறார்கள். நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் மரியாதைக்குரிய தலைமையாசிரியர், மரியாதைக்குரிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் முதல்வர் உள்ளிட்டவரை அன்போடு அழைத்து வருகின்றோம். முதலாவதாக இலக்கிய மன்ற போட்டிகளில பேச்சு போட்டியில முதல் பரிசு பெற்ற 6 முதல் 8 வரை நடந்த பேச்சு போட்டியில் எம் கீர்த்தி முதல் பரிசு 8M. 9-10 மாணவர்கள் பி திவ்யாஸ்ரீ முதல் பரிசு. மாணவர்கள் சேர்ந்து நடைபெறுமாறு அனுமதிக்கிறோம். 11-12 பேச்சு போட்டியில முதல் பரிசு ஆர் சௌமியா சுவர்த்தி ஏவம். ஆமா, பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற எம் முகினா. 6 முதல் 8 வரை பகுதிக்கான 2ஆவது பரிசு எம் முகினா. பி தேவதா 98. இ கவிதா சுவர்த்தி ஏவம். இவர்கள் பேச்சு போட்டியில 2ஆம் பரிசு பெற்ற மாணவ கண்மணிகள். இவர்களை பாராட்டி தற்போது சான்றிதழையும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேச்சு போட்டியில 3ஆம் பரிசு பெற்ற கே சார்வதி 6B, ஆர் காவியன் 7B, ஏ பவானி சுவர்த்தி ஏவம். இந்த மாணவர்களுக்கு நடைபெறுகிறோம். பேச்சு போட்டியில 3ஆம் பரிசு பெற்ற மாணவ செல்வங்களை வேலைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கான பரிசுகளையும் சான்றிதழ்களையும் தற்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாணவர்கள் கருவறை ஏற்றி அவர்களை மாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து காவிரி மண்டல காவியம் ஆர் காவியம் நெருங்கி பஸ்ஸுடன் யாராச்சுன்னா பஸ்ஸுடன் கட்டுரை போட்டியில முதல் பரிசு பெற்ற 6 முதல் 2ஆம் வகுப்பு வரை ஏ வீட்டா 8A, எம்எஸ் மாஸ்டா 10A, எஸ் அமித்ஷாஜி 11A. இவர்கள் கட்டுரை போட்டியில முதல் பரிசு பெற்ற மாணவர்கள். இவர்கள் அன்போடு நடைபெறுகிறோம். இதற்கான பணிகளை நாட்டின் தற்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. கட்டுரை போட்டியில 2ஆம் பரிசு பெற்ற ஆர் ரியாஸ்ரீ 7B, ஏ கனிகா 10F, ஏ தமிழ்ச்செல்வி 12A1. இந்த மாணவ கட்டணிகளை நாளைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
போட்டியிலே மூன்றாம் பரிசு பெற்ற ஜாஸ்மின் 78, சேர் இருக்கு உட்காரு. மா பிரதாப் 10C, நா இலக்கியா 27 ஆகிய இந்த மாணவர்கள் இந்த மாதிரி கிடைக்கிறோம். இவர்களுக்கான மூன்றாம் பரிசை தற்போது வழங்கி சேர்க்கப்படுகிறது. ஓவியப் போட்டி நான் பெயினா கமண்டரி. ஓவியப் போட்டி நான் பெயினா கமண்டரி. பெயினா கமண்டரி இருக்கலாம். ஓவியப் போட்டி கே கரண் பேசியம். ஏந்தாங்க. இன்று பரிசு பெற்ற பரிசு உங்கள் பயணத்தின் முடிவல்ல, இன்னும் உயர பறக்க ஏதும் அளித்த முதல் சிறகாகட்டும். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள். வெற்றியை நோக்கி பயணிப்பவர்களுக்கு ஊக்கங்கள். முயற்சி தொடரட்டும், சாதனைகள் பெருகட்டும். இந்த பள்ளியின் புகழ் பல்லாண்டு காலம் ஒழிக்கட்டும். வெற்றி பெற்ற மாணவ கண்மணிகளோடு ஒரு குழு அமைப்படும்.
செய்த சிறப்பு விருந்தினர்களுடைய அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நன்றிகளை இன்று விழாவின் வெற்றியாக உழைத்த ஒவ்வொரு நாள் உள்ளத்திற்கும் நன்றிகளை தெரிவிக்க நமது பள்ளியின் தமிழாசிரியர் திரு பி. அறிவழகன் ஐயா அவர்கள் உங்கள் சார்பாக அன்போடு அழைத்து வருகின்றோம். சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி சிறப்பான ஒரு தலைமுறை ஆற்றிய நம் பள்ளியின் மரியாதைக்குரிய தலைமையாசிரியர் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து காமராஜருடைய தியாகம், எளிமை மற்றும் கல்வி பணி பற்றிய அருமையான ஒரு சிறப்பை ஆற்றிய எனது இந்திய நண்பர், தோழர் மற்றும் பல்வேறு இலக்கிய மன்றம் பொதுவெளி தரங்களில் பல அருமையான எழுத்துரைகளை பேசும் ஐயா ஈக்கலத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் சபா சிவகரசன் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக இலக்கிய மன்றத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்த எக்ஸலன்ஸ் முதல்வர் திரு பிரான்சிஸ் ராஜா அவர்களுக்கும் பல்வேறு இடங்களில் ஒத்துழைப்பு கொடுத்த நம் பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியர் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஆரம்பத்திலே மிக அருமையான ஒரு வரவேற்பை வழங்கிய புதுவரை தமிழாசிரியர் அம்மா சகோதரி திருமதியே பரமேஸ்வரி அவர்களுக்கும் இலக்கிய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு அழகாக தொகுப்பு வழங்கிய நமது பள்ளியினுடைய ஆசிரியர் திரு எம். கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை இறுதி நடைபெற பல நாட்களாக மிக அருமையான ஒரு ஒத்துழைப்பை வழங்கிய நமது தமிழ் ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் அம்மா நிர்மலா அவர்களுக்கும் தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் இலக்கிய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்டு வருகின்ற அனைத்து நிர்வாக ஆசிரியர்களுக்கும் மிக கட்டுக்கோப்பாக இந்த விழாவை உதவி செய்த முதல்வரி ஆசிரியர் நண்பர்களுக்கும் அலுவலக நண்பர்கள் மற்றும் மேலே ஒளிபரப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இதுவரை மிக அமைதியாக கண்டு செய்த இருபல மாணவ கண்மணிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சிறப்புரையாற்றும் போது பேசியது போல காமராஜர் ஐயா காட்டிய வழியில் படிப்போம், உழைப்போம், நாட்டுக்கு பயன்படுவோம் என்ற உறுதியுடன் மறுபடியும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றியின் தருணம் மலர்களை விட நீண்ட நாள் நிலைக்கும். நாங்கள் உழைத்த ஒவ்வொரு நன்றி சொல்லும் எங்கள் இதயங்களில் என்றும் பசுமையாக பதிந்திருக்கும். மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நிறைவாக நாட்டுப்பண், நம் தாய்நாட்டிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாட்டுப்பண் இசைக்கப்படும்போது அனைவரும் எழுந்து நின்று முழு மரியாதையுடனும் ஒற்றுமை உணர்வுடனும் நாட்டுப்பண்ணில் இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.